என்னம்மா சாப்பாடு? வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சாப்பாடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ரெசிபி. என்னென்னு பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி. ஸோ இது வாங்க எப்படி டேஸ்டியாக சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நண்டு வாங்கியிருந்தோம். ஸோ நண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அவங்களே இந்த மேல் ஓட்டை பிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த உள்ளே இருந்தவே ஆரஞ்சு கலரில் ஒரு இது இருக்கும், அதை நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதே மாதிரி எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கால் மாதிரி பெருசாக இருக்கிறது தனியாக பிச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா சின்ன நண்டு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன நண்டு. ஃப்ரெஷ் அவ்வளோவா இருக்காது, ஆனால் நல்லா அந்த சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. சூப்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது உடம்புக்குது. ஸோ 2 தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் க்ளீன் பண்ணதை. இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு 25 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, ஒரு மூடி தேங்காவை துருவிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் மிக்சியில் லைட்டாக சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சிடக்கூடாது, நல்லா லைட்டாக ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3லேருந்து 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திப்பியாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ பச்சை வாடை நல்லா போகிறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு நிறையா போட்டால் தான் நண்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், சோம்பு, மிளகை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நண்டு போட்டோன்னா அதுவே தண்ணி விடும். ஸோ இந்த அளவுக்கு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது லைட்டாக. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம நண்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ பச்சை வடை போனதுக்கப்புறம் தான் நண்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நண்டை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கிரேவியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் தான் நான் நண்டை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நண்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். போட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே அந்த ப்ளூ கலராக இருக்கிறது ரெட் கலராக சேஞ்ச் ஆயிரும். பட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம அடுப்பை ஸ்லோவாக சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அதை
கிரேவி இல்லைன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க, நண்டு கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டுரும். ஸோ நண்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினான்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஃபஸ்ட்டு நிறையா ஊற்றிட வேணாம். ஸோ நண்டை அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். சளியெல்லாம் பிடிச்சிருந்தா நண்டு சாப்பிட்டா சரியாயிரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரமாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சளி சரியாக போயிடும். ஸோ தனியாவுக்கு நண்டு அதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நண்டு. கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு வாயில் வச்சோன்னு வச்சுட்டா. உங்கள் டேடி உடச்சி கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டா அதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.